டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவை பொண்ணு பார்க்குறதுக்காக 4 பிரபலங்கள் வர்றாங்க. மேட்ரிமோனியல் இன்சார்ஜராக நம்ம திண்டுக்கல் லியோனி அவர்கள் இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. வணக்கம். ஏய்யா வாத்தியார வேலை நான் செவனேன்னு பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் வந்து என் மாணவேங்கிறான். என்ன வேலை கொடுத்தாங்க பார்த்தீங்களா? வாங்க அனுப்புங்க, அடுத்தால் அனுப்புங்க. வாங்க. யார்? மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வர்றாருங்கய்யா. வாங்க மேஜர் சுந்தரராஜன் அவர்களே. என்னுடைய பெயர் லாரன்ஸ். லா, சட்டம், ரன், ஓட்டம். ஐயா என்ன போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க? பொண்ணு பார்க்க இருந்தீங்க, அது சம்பந்தமாக ஏதாவது பேசுங்கய்யா. ஐ ஆம் சாரி லியோனி. பாஸ்ட் 25 இயர்ஸ், கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் சானியா மிர்சாவை காதலிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு வயசு 18 தான் ஆகுது. ஏன் இப்படி ஒரு பிட்ட போடுறீங்க? ஐ ஆம் சாரி லியோனி. 40 வருஷமா இந்த டைலாக் தான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே 18 வயசுன்னு சொல்லிக்க. அவங்க மைடரா மேஜரா? அவங்க எல்லாம் மேஜர் தான். நீங்கள் எப்போ மேஜரா? நீங்கள் நான் மே மாதம் 98 மேஜர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேசுகிற ஐட்டமா. எங்களுக்கு ஒழுக்கமான ஆள் தான் வேணும். ஒழுக்கம் இருக்கா? வாங்க பிள்ளையை கூட்டி போங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் லியோனி, இப்படி கேட்பீங்க தெரிஞ்சுதா? சர்டிஃபிகேட் வந்திருக்கேன். எங்கள் குடும்பம் ரொம்ப கட்டுப்பாடான குடும்பம். இங்கே பார்த்தீங்களா, குடும்ப கட்டுப்பாடு சர்டிஃபிகேட் இப்போ தான் பண்ணிட்டு வந்தேன். இப்போ கொடுக்க போட்டேன். விளங்குமா ஐயா? இவருக்கு கட்டி கொடுத்தா வாங்க உட்காருங்க, உள்ளே போய் உட்காருங்க. அடுத்ததா யார்? இது ஜிப்போலாம் போட்டு அதில் அசத்தில் வராரு. யார்? யாது கவிப்பேரரசு வைரமுத்து வராருங்க. ஆகா வாங்க கவிஞரையா, வணக்கம். இந்த போட்டியில் கலந்துக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பிங்க. குட்டை பாவாடை போட்டிருக்கும் நெட்டை பெண்ணே, டென்னிஸ் மட்டையில் பட்டை கிளப்புகிறாய். கவிஞன் எந்த வட்டத்திற்குள்ளும் வளையத்திற்குள்ளும் சிக்காதவன். ஆனால் நான் சானியா மிர்சாவின் மூக்கு வளையத்தில் சிக்கிக்கொண்டேன். கள்ளிக்காட்டில் ஒரு கருவாட்சியை கண்டேன். இதிகாசம் படைத்தேன், காவியம் படைத்தேன். இங்கும் ஒரு கருவாட்சி, அவள்தான் சானியா மிர்சா. ஏயா நம்ம பிறக்கம்ன்றதுக்காக எல்லாரும் எப்படியே சொல்கிறதா? நம்ம பார்த்தீங்கன்னா செக்கச்சேவர் சிவப்பாக இருக்குயா. சரியாக சொன்னீர்கள் லியோனி அவர்களே. நான் கருப்பு, அவள் சிவப்பு. கருப்பும் சிவப்பும் சேர்ந்தாலே ஒரு தனி சிறப்பு. இந்த டைலாக்காகவே அந்த பிள்ளைய நீங்கள் கூட்டி போகலாம், தாராளமாக போகலாம். இருந்தாலும் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறேன், இருங்க. அடுத்ததாக பேராசிரியர் சாலமன் பாப்பே அவர்கள் வராரு. வாங்க ஐயா. நமக்கு பட்டிமன்றத்தில் அவர்களாம் ரொம்ப சீனியரு. லைட்டு ஃபோக்கஸிங்கெல்லாம் பண்ணியாச்சா? ரைட்டு, ஓகே. அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, இவங்கெல்லாம் யார்? இங்கே எல்லாம் நான் மட்டும்தான் இருக்கேன். சொல்லுங்கள். பொதுவா பெண்கள், பெண்கள்னாலே நமக்கு பிடிக்கும். அதுலயும் இந்த அம்மா மட்டையை வச்சு ஆடுறாங்களே, அற்புதம் ஐயா, அற்புதம். இவங்க எல்லாத்தையும் விட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. நமக்கு தூக்கம் வரலையே, தூக்கம் வரல. பட்டிமன்றத்தில் பேசும்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. காந்திமதி அம்மாவை தூக்கிட்டு அவங்கள போட்டுடலாம், சானியா மிர்சாவை போட்டுடலாம். அதனால தான் வந்தேன். ஆனாலும் ஒரு தயக்கம். ராஜா விடுவாரா? ஸ்ரேயா கூட நடிச்சவராச்சே, தனுசு மாதிரி வேறு இருக்காரு. அதனால லியோனி கிட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் பேசலான்னு வந்த ஐயா. ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஆள் யாரியா? அடுத்து தென்கட்சி சுவாமிநாதன் வர்றாரு. வாங்க 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 ஐயா, வாங்க. உங்களை வந்து நான் பார்த்தா தான் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பேன். வாங்க ஐயா, வாங்க. எப்படி தான் ஒரு நாள் நான் காட்டு பக்கம் போய்ட்டு இருந்தேன். காட்டு பக்கம் போகும்போது ஒரு குருவும் ஒரு 4 சீடர்களும் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சானியா மிர்சான்னு ஒரு பொண்ணு இருக்கு, வெள்ளை பாவாடை வெள்ளை சட்டை போட்டிருக்கோம், ஒரு கையில் பந்தும் இன்னொரு கையில் பேட்டும் வச்சுருக்கோம், நாக்கை துருத்தி காட்டி இன்னும் பயப்பட வேணாம், ஆனால் உனைய தான் வந்து அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒத்த காலை நிற்கிது அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, நம்மளும் நம்ம காதலை சொல்லிடலாம் அப்படின்னு பரப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணுச்சு. யாருமான்னு கேட்டேன். அசின்னு அப்படின்னுச்சு. யாருமா? நீ கஜினி படத்தில் நான் நடிச்சிருக்கேன், என் பேர் அசினுங்க ஏன் அப்படின்னுச்சு. என்னம்மா வேணும்னு கேட்டேன். உங்கள் பேர் சஞ்சய் ராமசாமியா அப்படின்னுச்சு. இல்லைம்மா நான் தென்கட்சி சாமி அப்படின்னேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் தண்ணியை பட்ட மாதிரியே பேசுகிறீங்க, அதனால் ஐ லவ் யூ அப்படின்னுச்சு. அதனால் பம்பரமாக அதுவும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கனால சானியா மிர்சா கொஞ்சம் ஏதாவது மருந்து குடிச்சு நீங்கள் எதுவும் இது போய்க்க வேணாம். நீங்கள் அடுத்த வேணால் பார்ப்போம். நம்ம அடுத்த முயற்சி ஏதாவது கொடுத்தீங்கன்னா
அப்புறமா அதை இது பண்ணலாம். யார் யார் ஃபோனில் ஸ்ரேயாவான். இப்படியே ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துட்டா நான் என்ன பண்ணுறது நான்? இந்த பொழப்புக்கு வைகையை பிடிச்சி திண்டுக்கல்ல போய் வேணுகடையில் ஒரு பிரியாணி சாப்பிட்டா தான் எனக்கு அடங்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது, அது யாருன்னு பார்ப்போம். ஹலோ, ஸ்நேகிதனேவா? யாரு ஸ்நேகிதியா? ஆகா, சானியா மிர்சா இப்போதைக்கு விளையாட்டில் கவனம் செலுத்தினா போதும். தயவு செய்து நீங்கள் எல்லாம் வந்துடாதீங்க, யாரும் கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா, அது வித்தியாசமான கற்பனை. இந்த தென்கட்சி சாமிநாதன் அவங்க வாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க டிவிலையும் லைவ் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்கள அப்சர்வ் பண்ணி நீங்கள் பேசும்போதும் கண்டிப்பாக அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் அதாவது வரும்போதே அமைதியாக வந்தீங்க. அதே மாதிரி அமைதியாகவே நிறைய ஜோக்ஸ் சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சிங்க. இன்னும் நல்லா பண்ணணும் நீங்கள். தேங்க்யூ மேடம்.